ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீன்களும் மேல வருவதற்கான காரணம் என்ன? ஜப்பானியர்கள் இந்த மீன்கள் மேல வந்தா உலகம் அழியும்னு சொல்லி நம்புறதுக்கான காரணம் என்ன? உண்மையாகவே உலகம் அழிய போகுதா? இல்ல புவி வெப்பமயமாதல் தான் இதுக்கு காரணமா? கடலினோட ஆழ் பகுதியில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மிஸ்ட்ரி என்ன? அது மட்டும் இல்லாம இதுல நடக்கக்கூடிய பொலிட்டீஷியன், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட செயல்கள் என்னென்ன? வாங்க இந்த வீடியோல முழுக்க இதை பத்தி நம்ம விவரிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த உலகம் 71% ஆஃப் வாட்டரால தான் நிரம்பிருக்கு. அதாவது 2/3 அப்படின்றது நீரினால சூழப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா 5 கடல்கள் பார்க்கப்படுது. அதுதான் பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், ஆர்டிக், சவுத்தன். 94% ஆஃப் கிரியேச்சர் இந்த இடத்துல இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு இன்னைய வரைக்கும். உங்களுக்கு தெரியுமா, 5% ஆஃப் மட்டும்தான் ஹியூமன்ஸால இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடலினோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும். ஆனா இன்னும் 95% ஆஃப் கண்டுபிடிக்கப்படாத மிஸ்ட்ரி நிறையவே இருக்கு. காரணம் என்ன? இன்னைக்கு மனிதர்கள் பல விஷயங்கள்ல பல செயல்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் ஆழ்கடல்ல நிகழக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படின்றத ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா கடலினோட அடர்த்தி அப்படின்றது அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சூரியனோட ஒளி வெளிச்சம் அப்படின்றது இல்லாமலே இருக்கிறது தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். பொதுவாகவே சூரிய வெளிச்சம் அப்படின்றது கடலினோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அதிகமாக காணப்படும். ஆழ்கடல் அப்படின்றது போகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் அப்படின்றது படாது. அதாவது 10 மீட்டர் தூரத்துல போகும்போது தான் 16% ஆஃப் சன்லைன் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் அப்படின்றது கடல்ல விழும். அதே 100 மீட்டர் போகும்போது 1% ஆஃப் சூரிய வெளிச்சம் மட்டும்தான் கடல்ல காணப்படும். இதே 1000 மீட்டர்னு போகும்போது ஃபுல்லா டார்க் அண்ட் பிளேஸா இருக்கும். எந்த இடத்துலையுமே என்ன பொருள் இருக்கு அப்படின்றது எந்த மனிதர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக தான் அந்த இடத்துல இருக்கும். இப்படி மேல அந்த சூரிய வெளிச்சம் அப்படின்றது படுற அந்த ஜோனு தான் நம்ம சன்லைட் ஜோன்னு சொல்லுவாங்க. 200 மீட்டர் இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா அந்த இடத்த ட்விலைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல தான் இது வரைக்குமே பயங்கரமான ரொம்ப வியர்டான கிரியேச்சர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இயர் பை இயர் ஒவ்வொரு வருஷமும் புது புது மீன்கள் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் ஆழ்கடல்ல போகணும் அப்படின்னா அங்க என்ன இருக்குது அப்படின்றது, அதாவது கடலினோட அடிமட்டம், மணல் மட்டம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் எந்த வகையான மீன்கள் இருக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா தான் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரீச்சர்ஸ் அப்படின்றது பாக்குறது ரொம்ப அரிதான விஷயம். அதாவது 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரீச்சர்ஸுமே பாக்குறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த வகையான கிரீச்சர்ஸ் லாஸ்ட் 5 வருஷமாவே ரொம்பவே அதிகமா காணப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? உண்மையாவே புவி வெப்பமயமாதல் தான், இல்லையா ஜப்பானீஸ் சொல்ற மாதிரி உலகம் அழிய போகுதா? இந்த ஜப்பானிய மக்கள் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்றத நம்பறதுக்கான காரணம் என்ன? 2011 ஜப்பான்ல எர்த்குவேக், அதாவது மிகப்பெரிய பேரழிவே நடந்துச்சு. அப்போ மக்கள் அந்த பேரழிவு நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான ஓல்ஃபிஷ் அப்படின்றது, அதுவும் 20 மீட்டர் அடி ஓல்ஃபிஷ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இறந்த நிலையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாமே பிலீவ் பண்ண ஒரே விஷயம், அப்போ உலகத்துல ஏதோ ஒரு அழிவு ஏற்பட போகுது அப்படின்றது. இந்த நிகழ்வு நடந்து அவங்களோட எர்த்குவேக் நடந்ததுனால மட்டும்தான் அவங்க இன்னைய வரைக்கும் இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் வெளியில வருது அப்படின்னா கண்டிப்பா உலகத்துக்கு அழிவு ஏதோ நிகழ போகுது அப்படின்றத நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் 2011 தான் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. கடைசி 5 வருஷமாகவே இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் அப்படின்றது அதிகமா காணப்பட்டு இருக்கு. சொல்ல போனா 2023 50 ஓல்ஃபிஷ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 2024 கலிபோர்னியால 3 ஓல்ஃபிஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2025 இன்னைக்கு இதுதான் ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் கண்டுபிடிச்ச உயிருள்ள ஒரு ஓல்ஃபிஷ் அப்படின்றது தான் இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கு. இறந்த ஓல்ஃபிஷ் வெளியில வரும்போதே பல விஷயங்கள் நடந்துச்சு, பேரழிவுகள் ஏற்பட்டுச்சு. இறக்காத ஒரு உயிரினம் வெளியில வந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு அழிவு ஏற்பட போகுது அப்படின்றதுனால மட்டும்தான் மக்கள் என்னைய வரைக்கும் இந்த உலகத்துக்கு அழிவு ஏற்பட போகுது அப்படின்றத பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வதந்தி தான். சொல்ல போனா உண்மையிலே இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் பாக்குறது அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரியான உயிருள்ள ஓல்ஃபிஷ் அப்படின்றது இந்த 2025 பாத்திருக்காங்க. இதே 2001 தான் இதுக்கு முன்னாடி உயிருள்ள ஒரு ஓல்ஃபிஷ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒரு பக்கம் நிகழ்ந்துட்டு இருந்தாலும் 200 அடி ஆழத்துக்கு கீழே ஒரு டார்க் பிளேஸ்ல வசிக்கக்கூடிய ஒரு மீன் 80 மீட்டர் கீழே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? உண்மை அதுதான். அதனோட பேர் பிளாக் சீ டெவில் ஆங்கிலோஃபிஷ். இன்னைக்கு இதுதான் ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கு. ஸ்பானிஷோட காஸ்கோட்ல இந்த ஃபிஷ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மீனை பத்தி இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த மீனுக்கு சூரிய வெளிச்சம் அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது ஒண்ணு. அப்படி இருக்கும் பொழுது 80 மீட்டருக்கு மேல இந்த மீன் எப்படி வெளியில காணப்பட்டிருக்கு அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு இதுதான் ஒரு குழப்பமாவே இருக்கு. உண்மையிலேயே அப்ப உலகம் அழியதான் போகுதா? நிச்சயமா கிடையாதுங்க. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம், அப்ப எதனால இந்த மீன்கள் எல்லாமே வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். 2ஆம் உலக போர் நடந்த பொழுது கடற்படையை சேர்ந்தவங்க சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சோனார் மூலியமா. அது என்னன்னா, எப்பவுமே கடல் அப்படின்றது அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இரவு நேரத்துல மட்டும் 100 மீட்டர் மேல எழும்புற அலைகளோடு கொண்டிருக்குது. இதனோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுதுதான் சோனார் மூலியமா அவங்க சில விஷயங்களை கண்டறியறாங்க. அது என்னன்னா, டீப் சீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீன்களும் மேல எழும்புது. அதனால மட்டும்தான் கடல் மட்டம் அப்படின்றது உயர்ந்து காணப்படுது அந்த நேரத்துல மட்டும்.
அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சோலார் மூலயமா அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். அப்ப எதனால இந்த மீன்கள் பகல்ல வெளியில வராம இரவு நேரங்கள்ல வெளியில வருது? ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா, பகல் நேரத்துல அந்த மீன்கள் வெளியில வராது. ஏன்னா அதுங்களுக்கு சூரிய வெளிச்சம் அப்படின்றது பிடிக்காது. அப்ப இரவு நேரத்துல வெளியில வரும்போதுதான் பல மீன்களை அதுங்க வேட்டையாடி சாப்பிட முடியும். இதுக்காக மட்டும்தான் இந்த மீன்கள் எல்லாமே பகல் நேரத்தை விடுத்து இரவு நேரத்துல வந்து மற்ற மீன்களை எல்லாமே வேட்டையாடி உண்ணக்கூடியதா இருந்துச்சு. இது ஒரு நாளோ 2 நாளோ அல்லது ஒரு மாதங்களோ நிகழக்கூடியது கிடையாது. எல்லா இரவுகளிலுமே இது இன்னைக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. இது நம்மளோட மனித கண்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்வு அப்படின்றது இன்னி வரைக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு பல கிரியேச்சர்ஸ் வெளியில வரதுக்கான காரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன மாற்றம்? எஸ், கிளைமேட் சேஞ்ச். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு குளோபல் வார்மிங் அப்படின்றது எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புவி வெப்பமயமாதல் அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு பல விஷயங்கள் நம்மள கடந்து போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பல காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, பல நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது போக இன்னைக்கு கடல்ல பல விஷயங்கள் நம்மளையும் அறியாம பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன். புவி வெப்பமயமாகிறது, இதனோட வெப்பத்தை எது அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. புவி வெப்பமயமாதல்ல சூரியனோட பாதி கதிர்களை கடல் தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. பாதி இல்லைங்க, 90% ஆஃப் கதிர்களை கடல் மட்டும் தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. இதனாலேயே இன்னைக்கு பல பனி பிரதேசங்கள் உருகி கடல் மட்டம் அப்படின்றது உயர்ந்து காணப்பட்டு இருக்கு. இது இன்னும் நீடிக்க ஆரம்பிச்சா முடிவு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்க கூட முடியாது. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலினோட மேற்பரப்பு மட்டும்தான் சூரியனால வெப்பமடைஞ்சிட்டு இருந்துச்சு. மீதி கீழே இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாமே குளிராதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சினால பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பா ஆழ்கடலினோட வெப்பம் அப்படின்றது அதிகமாகும். அதுவும் இந்த வருட முடிவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு 4 மடங்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா முடிவுல 11 மடங்கு நடக்கும் அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மனிதர்களோட எண்ணிக்கையை விட கடல் மற்றும் உயிரினங்களோட எண்ணிக்கை தான் இந்த உலகத்துல ரொம்ப அதிகம். அதுங்க இன்னும் படையெடுக்க ஆரம்பிச்சா மனிதரோட நிகழ்வு என்ன அப்படின்றது கூட நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு நம்மள பலரும் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயத்துல பல விஷயங்களை உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் போக புதுசா ஒரு தலைவலி. அது என்னன்னு யோசிக்கிறீங்க? ஆழ்கடல் சுரண்டல். இன்னைக்கு இந்த ஆழ்கடல் சுரண்டல் அப்படின்றது பல நாடுகள் எதிர்த்து போராடிட்டு தான் இருக்கு. ஆனா அமெரிக்கா இதை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய கனிம வளங்கள் கிடைக்கும், அதுல இருந்து பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள், உலக நாடுகள், நிறைய நாடுகள் இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியா என்ன செஞ்சிருக்குன்னு தெரியுமா? நம்ம கேரளால இந்த ஆழ்கடல் சுரண்டல் அப்படின்றத கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அந்த மக்கள் பலரும் பல போராட்டங்களை ஈடுபட்டு இருக்காங்க. இது அவங்களோட போராட்டம் மட்டும் இல்ல, நம்ம இந்தியனோட போராட்டம். இன்னைக்கு கேரளால வரது நாளைக்கு தமிழ்நாட்டுல வரலாம், நாளைக்கு ஆந்திரால வரலாம், நம்ம இந்தியால எங்க வேணாலும் வரலாம். அதனால நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இது எங்க வந்தாலும் எதிர்க்க தயாரா இருக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். ஐ ஹோப் இன்னைக்கு கொடுத்த கண்டென்ட் மாதிரியே இதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டென்ட்டாவே சீக்கிரமா உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அண்ட் உங்களுக்கு இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.